இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றைக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயங்கள், குறிப்பா இப்போ அடுத்த 8 எக்ஸிட் ஆன 8 கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க, அவங்களுடைய வருகை, அதுக்கப்புறமா அங்க நடந்துட்டு இருக்கிற சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஆஸ் யூஷுவல் ரிவ்யூக்கு போயிடலாம். ராஜேந்திரன் போட்டிருக்காரு, மேம் ஜெஃப்ரிய சௌந்தர்யா முதுகுல தூக்கிட்டு சுமந்ததில்ல, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஜெஃப்ரி பாட சௌந்தர்யா பதிலுக்கு பாட ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாண்டிங், இது அது சிஸ்டர் பிரதர்ன்றதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் புரியாதுன்றது தான் சொல்றேன். சரோஜா, ரேவதி, இன்னொருத்தர் கேஸ்டர்ன்னு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவர் வந்துட்டு வெரி வெல் சைட் மேம். ட்ரூ சுனிதா வெரி ஜெலஸ் ஆஃப் சவுண்டு. மற்றவங்க எல்லாம் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வாணி, பிரபு, திலகா எல்லாமே சவுண்ட் ஆர்மி போல. பிரபு மறுபடியும். அப்புறம் இது என்ன எனக்கு தெரியல, மஞ்சு, ஹரிஷ் ப்ரோ ஷேவ் பண்ணதும் அழகா இருக்கீங்க, ஒரு ஹார்ட்டின் விட்டுருக்காங்க. இவ்வளோ டேஸ் வந்துட்டு என்ன புதருக்குள்ள மறைஞ்சு இருந்தீங்க, இப்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கும் ஒரு வரி லாஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. பிரியா மேம் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தமிழ் அழகுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஹரிஷ்க்கு எல்லா கஷ்டப்பட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டு என்ன சொல்றது, ஒரு படம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வந்து பண்ணது. இப்போ வந்து அடுத்த 2 வருஷம் நம்ம படம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஹேர் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணிட்டேன். நான் அது பாக்குறதுக்காக இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று லைட்டிங் இஷ்யூ அவ்வளவு இருந்ததுனால எனக்கு அது ஐடியா இல்லை, கேமரால எப்படி ஃபோக்கஸ் ஆச்சாது அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் எனக்கு இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறது புரியுது. இல்ல ஃபர்ஸ்ட் நானே சொன்னேன்ல, நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கேட்டேன்ல நான். ஸோ ஓகே, திஸ் இஸ் நைஸ். அப்புறம் மேரி தாமஸ், சவுண்டுக்கு ஆப்போசிட்டா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணது சனம் ஷெட்டி தான் மேம் அப்படின்றாங்க. சனம் ஷெட்டி மட்டும் இல்ல, சனம் ஷெட்டி வந்துட்டு அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் ஏதோ காட்டுறாங்க. ஒருத்தர் இருக்காரு, அவரு எனக்கு அவரை இழுத்துட்டு வர வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். இது தேவையில்லாம அது அப்புறம் குழையாடி சண்டை மாதிரி நடக்கும். அப்புறம் இவரு மெயினா வந்துட்டு ரவீந்திரன் வர்ஷினி தான். அது வரலாம், நம்ம பேசுறப்ப நாங்க சொல்றோம் நாங்க. அப்புறம் ரேவதி போட்டிருக்காங்க சவுண்ட் மாசுன்னுட்டுன்னா, அந்த பெனாங்கன்றவரு யூ லுக் ஹேண்ட்ஸம் ஹரிஷ் ப்ரோ, டிஃப்ரெண்ட் லுக் மெயின்டைன் போட்டிருக்காரு. கோமதி சூப்பர் மேம் போட்டிருக்காங்க. மேகலா, எஸ் எவ்வளவு பிஆர் வந்தாலும் ஓட்ஸ் வருவது கேம் பார்த்து தான். எஸ் இட்ஸ் கரெக்ட். Sushila, just reviewing about plus and minus about each contestants and short summary of all Big Boss games அப்படின்னுட்டு சொல்றாங்க. நம்ம நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, ஆஃப்டர் பிக் பாஸும் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆன் வாட் சப்ஜெக்ட்னு கேட்கிறப்ப அவங்க இதை சொல்றாங்க, ஓல்ட் பிக் பாஸ் கேம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது கம்பேரிசன். அடுத்தடுத்து நம்மளுக்கு பிக் பாஸ் பத்தி நம்ம பேசுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிபி அல்டிமேட்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடிடியில் மட்டுமே வரப்போற அந்த கண்டென்ட்ஸ் மறுபடியும் கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல, யார் யார் உள்ள போறாங்க அப்படின்னு தெரியல. பட் வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் இந்த சீசன் அதுக்கு முந்தின சீசன் சொல்லிட்டு 2 சீசன்ல இருக்க கண்டஸ்டன்ஸை உள்ள இழுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்களோ நம்ம பண்ணிடலாம் அப்படின்றது தான். அடுத்தது வந்துட்டு சோஃபியா, முத்து ஷர்ட்ல பிளாக் அண்ட் ரெட். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் அதை தான் வச்சிருக்கேன். நான் புரியுது மேடம் போட்டிருக்காங்க. மேகலா வந்துட்டு சாச்சனா ஊர்கிழவிதான், இந்த ஏஜ்ல இவ்வளவு வன்மம் கூடாதுன்னு. அது ஊருக்கு அது ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோமா, அதை தவிர நம்ம வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அது இன்னைக்கு பண்ண டிராமாங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் வேற இதுவா இருந்தது. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த ஷோ ஹரிஷ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த முத்து ஆர்மி எல்லாம் அஜித் ரசிகர்களை கவர்ந்து இழுக்க பார்த்தாங்க, நடக்கல. ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரளவுக்கு அவருக்கு இருக்கிற நாலேஜ்ல பாதியாச்சும் இருந்தாதான் அஜித் ஃபேன்ஸாவே இருக்க முடியும். அந்த அளவுக்கெல்லாம் அவங்க எல்லாம் மண்டக்க செலவு பண்ணலாம் முடியல, கழுவெல்லாம் முடியல அவங்கனால. இப்ப அடுத்தது என்ன பண்றாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், எத்தனையோ வந்துட்டு வசனங்கள் எல்லாம் இருக்கு. ஏன்னா வசனம் தமிழ்ல அப்படின்னுட்டு இது பண்றப்பவே வந்துட்டு
அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் அந்த என்ன மஞ்சள் அரைத்து கொடுத்தாயான்னுட்டு சிவாஜி பேசுறதுதான் வந்துட்டு பெரும்பாலான அந்த காலத்துல இருந்தே வந்துட்டு ஒருத்தரை நடிக்கிறதுக்கு உள்ள வராங்க அப்படின்னா அந்த வசனத்தை தான் சொல்லி காட்ட சொல்லுவாங்க. சோ எவ்ரி ஒன் ஆர் ஃபெமிலியர் வித் தட் டைலாக். அப்படி இருக்கும் போது அதெல்லாம் விட்டுட்டு கலைஞரோட வசனம் அழகா பேசினாரு, அதை பத்தி நான் தப்பா சொல்லல. பட் எதுக்கு சூஸ் பண்ணாரு அப்படின்றது நான் அன்னைக்கே கேள்வி கேட்டேன் நானு. சோ இது இப்ப என்ன பண்ணிருக்காங்க பிஆர் டீம்னா, இதை விட ஃபர்ஸ்ட் ஒன்னும் இல்ல, அவரோட ஷர்ட்ல வந்துட்டு ஃப்ரில்ஸ் ரெட் அண்ட் பிளாக் வச்சு அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரியல, இதை விட என்ன சொல்றது கீழ்த்தரமா நீங்க இறங்கி போவீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பிக் பாஸ் ஷோ என்டர்டைன்மெண்ட் ஷோ, இது வந்துட்டு இவரு சாட்டர்டே பேசுறப்பவும் விஜய் சேதுபதி சொல்றாரு, டாஸ்க வச்சு எல்லாம் கிடையாது, நீங்க யாரு அப்படின்றத கொண்டு வரணும், அப்படி சொல்லணும், உங்களோட டேலண்ட் ஸ்கில் எல்லாம் கொண்டு வரணும்ன்றது சொல்றாங்க. இவங்க எதுக்கு வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் இங்க இழுத்துட்டு வந்து விடுறாங்கன்றது தெரியல. இப்ப என்ன சொல்றாங்க, டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. டிஎம்கேல இருந்தே வந்துட்டு யாராச்சும் போனா கூட பண்ண மாட்டாங்க. சோ உங்க பிஆர் ஒர்க் மட்டும் பாருங்கன்றதுதான் நான் சொல்றேன். இந்த ஸ்டண்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற. இன்னொரு ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, முத்து பிஆர் பேசினதை பத்தி சிவா பேசினார். ரொம்ப கஷ்டமா இருந்தது, அழுதுட்டாரு மனுஷன். ஏன்னா நம்மளுக்கு சிவா தெரியறதுக்கு முன்னாடியே சுஜாவரணி எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஃபெமிலியர் ஃபேஸ். சுஜாவரணி எப்படின்றதெல்லாம் வந்துட்டு மீடியால இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு இன்னோசென்ட்டா இருக்கிற ஒரு ஃபேமிலியில போயிட்டு இவ்வளவு கொச்சியா வந்துட்டு அவங்கள பேசுறது, அது குழந்தைய கூட விட்டு வைக்கலன்னுட்டு அவர் சொல்லும் போது அழுதுட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் என்ன சொல்றேன், பிஆர்னாக்கா அது அவன் என்ன சொல்றது, உங்களுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் வந்துட்டு தூக்கி விடுங்க, அடுத்தவங்களை தள்ளி விடாதீங்க, குடும்பத்தெல்லாம் இழுக்காதீங்க. யார் என்ன பண்ணினாலும் வந்துட்டு ஃபேமிலியை இழுக்கிறீங்க, ஃபேமிலியை எதுக்கு இழுக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். எனக்கு அதுதான் சத்தியமா புரியல எனக்கு. இப்ப நாங்கெல்லாம் கூட அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். இப்ப இவ்வளவு வருஷத்துல வந்துட்டு இப்ப நம்ம ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம், அந்த ஒப்பீனியனுக்கு அப்போனன்ட் ஒப்பீனியன் உங்ககிட்ட இருந்தா வைங்க, அதுல தப்பு கிடையாது. இப்போ நம்ம போடுறோம், இந்த ரெவ்யூலயே வந்துட்டு நெகட்டிவ் போடுறப்பெல்லாம் நாங்க எதுவும் சொல்றது கிடையாது. அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் தாண்டி போகிறப்பதான் அது டெலிட் பண்ணப்படுது. பட் ஸ்டில் பி இனிஷியேட்டட். இப்படி போட்டிருக்காங்க, நாங்க டெலிட் பண்ணிட்டோம், நாங்க எதையும் மறைக்கல. நீங்க ஃபேமிலி எல்லாம் இழுத்து எதுக்கு பேசணும் அப்படின்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. குழந்தைலாம் இழுத்து பேசுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது ஹேட்ஸ் ஆஃப் டு சிவா சார் ஃபார் எக்ஸ்போசிங் முத்துஸ் இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்ன்றத சொல்றேன். இது என்ன சொல்றது, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ப்ரீச்சிங் அப்படி இந்த நெகட்டிவ் பிஆரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வஸ்டா இருக்கு. இது எப்படி இருந்தது ஹரிஷ், இப்ப நான் பேசின விஷயங்கள்? நெகட்டிவ் பிஆர் அப்படிங்கிறது அது நிறைய இருக்கு. முதல்ல நான் சொல்லணும் அப்படின்னா, முத்துக்குமார் அந்த டயலாக் பேசினது சொன்னீங்க. முத்துக்குமார் அந்த டயலாக் பேசினது எனக்கும் அது வந்து என்னை பொறுத்தவரை அந்த டயலாக் வந்து அது என்ன சொல்றது, இட் இஸ் அ கோல்டன் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு அந்த படம் பர்சனலா பிடிக்கும், அவர் பேசின அந்த படம் பர்சனலா பிடிக்கும். சிவாஜி சாரோடைய படம் தான், சிவாஜி சாரோட படம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின வசனங்கள் தான் அது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 நிமிஷம் 4.25 நிமிஷம் நினைக்கிறேன் அந்த டயலாக். அவர் சிவாஜி சார் பேசுறதே ஒரு 4.25 நிமிஷம் நம்ம பேசுவார்னு நினைக்கிறேன். அது அப்படியே பேசினார். ஓகே, நீங்க வந்து தமிழ் பேச்சாளராக இருந்துட்டு இதை கூட நீங்க பேசல அப்படின்னா அது நல்லா இருக்காது. கரெக்ட், நீங்க வந்து பேசுனீங்க, ஓகே. பட் நேற்று டிசைனர் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கருணாநிதி அவருடைய சம்பந்தப்பட்ட அந்த கட்சியினுடைய கொடி மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. அதை பார்த்து நம்ம பொலிட்டிக்கலா சப்போர்ட்டுக்கு தேடுறாங்களா இல்லை என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. பட் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கிற அதிருப்தியிலலாம் நீங்க பொலிட்டிக்கலா இப்படி நீங்க சப்போர்ட் தேடினீங்க அப்படின்னா, ஏற்கனவே வெளியில அவங்களுக்கு ஏகப்பட்ட அதிருப்தி. பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, இது கொடுக்கல, வெள்ளம் கொடுக்கலன்னு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில. இப்போ நீங்க இதெல்லாம் போய் பேசுனீங்க அப்படின்னா மொத்தமா முத்துக்குமாருக்கு அகைன்ஸ்டா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. உங்களுக்கு அது அவ்வளவு நெகட்டிவிட்டியா மாறிடும். ஸோ அதனால எதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்றது பெட்டர் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் நெகட்டிவ் கொண்டு வராதீங்க உள்ளன்ற. நான் இது வந்துட்டு பொலிட்டிக்கல். நான் சந்துரு வந்தப்ப கூட, ராணுவோட அப்பா வந்தப்ப கூட நம்ம அதை தான் பேசணும்.
பாலிடிக்ஸ் எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க, இங்க வேண்டாம். ஒன்ஸ் கமலாசன் சார் வந்துட்டு கேம்பெயினுக்கு போறப்போ எல்லாரும் அனிதா எப்ப சார் வெளியில அனுப்புவீங்க அப்படின்னுட்டு கேட்டாங்களா? சோ இதெல்லாம் நடக்குது, இது தேவையில்லை. பொலிட்டிக்கல் வந்துட்டு அந்த தனி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, இது என்டர்டைன்மெண்ட், இது வேற. இப்ப நாங்களும் வந்துட்டு பொலிட்டிக்கல் பண்றோம், அங்க போயிட்டு வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒருமையில எல்லாம் பேச முடியாது. இது என்டர்டைன்மெண்ட்ன்றதுனால ஒருமையில நாங்க பேசுறோம், நாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு. பட் இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும்ன்றதுதான் நான் சொல்றேன். நான் நெகட்டிவ் பிஆர் வந்து என்னை பொறுத்தவரை நெகட்டிவ் பிஆர்ன்னு அவங்க சொல்றது வந்து ஃபேமிலி அட்டாக் பண்றது மட்டும் தான் நெகட்டிவ் பிஆரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. பட் வந்து ஃபேமிலி அட்டாக்கை தாண்டி பர்சனல் அட்டாக்ஸ், அந்த ஃபேமிலி மேல பர்சனல் அட்டாக்ஸ் தான் ஜாஸ்தியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அருண் முத்துக்குமாரன் சண்டை போடுறப்போ அருணை டார்கெட் பண்ணி பேசலாம், பட் வந்து சம்மந்தமே இல்லாமல் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி அர்ச்சனாவை வந்து அவ்வளவு கொச்சையான வார்த்தைகள்லாம் வச்சு பேசி இருந்ததை பார்க்க முடியுது. அர்ச்சனா அதுக்கு வந்து சைபர் கிரைம் போயிருந்தாங்க. இது பிஆர்ன்னு சொன்ன உடனே வந்து சௌந்தர்யா தான் பிஆர், ஜாக்லின் தான் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்துடுறாங்க. பட் இந்த நெகட்டிவ் பிஆர்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரனுடைய ஃபேன்ஸ் அவங்களே வந்து நெகட்டிவா சில கமெண்ட்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு வந்து முத்துக்குமாரன் விமர்சிக்கிறது பிடிக்காது, ஓகே. சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ்க்கு வந்து சௌந்தர்யா விமர்சனம் பண்றது எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி முத்துக்குமாரனுடைய ஃபேன்ஸ்க்கு முத்துக்குமாரனை விமர்சனம் பண்றது பிடிக்காது. அதுக்காக வந்து நான் உங்க மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன், நீ வெளியில வந்து பாரு, நான் உன்னை கேங் ரேப் பண்றது கூட பாசிபிள் இருக்கு, சொல்ல முடியாத பல வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனா. அவங்களுக்கு பர்சனலா மெசேஜ்லாம் வேற அனுப்பிச்சிருக்காங்க இன்ஸ்டால. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரியான இஷ்யூஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் அவர்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறேன். அவர் வந்து அவர் முத்துக்குமாரனை பற்றி எதுவும் பேசலை, அவர் முத்துக்குமாரனுக்கு அகேன்ஸ்டாக எங்கேயுமே நிற்கலை. இன்னும் சொல்ல போனோம்னா முத்துக்குமாரோட கேம் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு இன்னும் ஐடியா இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் போர்ட்ரே பண்ணி முத்துக்குமாருக்கு அகேன்ஸ்டாக அவர் இருக்காருன்னு போர்ட்ரே பண்ணி அவர் சொல்லாத விஷயத்த அவர் செய்யாத விஷயத்த அவர் செஞ்சார் சொன்னார்னு சொல்லி அதை அப்படியே நீங்க வந்து பெரிய இஷ்யூவா கிரியேட் பண்ணி அவரு பண்ணாருன்னா அவரை கேட்கணும், அவர் ஃபேமிலி என்ன பண்ணாங்க. அருண் வந்து அங்க வந்து டபக்கு டப்பான்னு சொல்லி பேசினாரு, முத்துக்குமாரனை விமர்சனம் பண்ணாரு. அதுக்கெல்லாம் வந்து அவங்க அர்ச்சனாவே தெளிவா சொன்னாங்க, அருண் அவருடைய கேம் ஆடுறாரு, வெளியில இருந்து நான் சப்போர்ட் தான் பண்ண முடியும், நான் போய் அவருடைய கேம் ஆட முடியாது. அவர் அந்த கேம் ஆடுறாருன்னா நீங்க அவரை கேள்வி கேட்கலாம், அவர்கிட்ட நீங்க அது கேள்வி கேட்டா அதுக்கு அவர் பதில் சொன்னா ஓகே. என்ன அட்டாக் பண்ண, பர்சனல் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தான் கேட்டாங்க அர்ச்சனா அவங்கள. அதேதான் எனக்கு தெரிஞ்ச சிவகுமார் அவர்கள்ட்டையும் நான் அந்த இஷ்யூலயும் நான் பாக்குறேன். நீங்க வந்து அவர் பேசியிருக்காரு இல்ல அவர் வந்து சொன்னாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சிவகுமார் அவர்களை கேள்வி கேட்கலாம், அவர் வந்து அதுக்கான பதில் முறையா கொடுப்பாரு. எங்கேயுமே நான் வந்து பதில் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. அவர் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன், எல்லாமே நான் ஆன்சர்பலா தான் இருக்கேன், நான் என்ன கேள்வி சொல்றேன். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து அவரை கேள்வி கேட்டுக்கணும். ஆனா நீங்க பண்றது எல்லாமே முத்துக்குமாரனை விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க ஃபேமிலியை டார்கெட் பண்றது, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல அந்த குழந்தையை டார்கெட் பண்றது, இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரியான செக்ஷன்ஸ், அதாவது இந்த மாதிரியான ஃபேன் பேஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது வந்து எதிர்காலத்துல இது அடுத்து வர சீசன்ல வர கண்டஸ்டன்ஸ்க்கு இது ஆரோக்கியமான விஷயமா அமையாதுன்னு தான் நான் பாக்குறேன். இது வந்து இப்பயே ஸ்டார்ட் பண்றது பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இவர் வந்து ரவி நான் தான் முத்து பிஆர்னுட்டுன்னு சொன்னதை வந்துட்டு அந்த முத்து வாயாலேயே வந்துட்டு விஜய் சேதுபதி சொல்ல வச்சாரு. அதுக்கு ஒரு அப்ளாஸ் தான் சொல்லிக்கணும் நான். ஏன்னா வந்துட்டு இந்த வேர்ட் கேம், வேர்ட் ட்விஸ்ட் இதெல்லாம் தாண்டி அந்த சொல்ல வச்சதுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு அப்ளாஸ் கொடுத்தாகணும். இப்போ இவர் என்ன சொல்றாருனாக்கா, எனக்கு முத்துக்குமார் பிடிக்கும், நான் வெளியில அந்த வேலை தான் பண்றேன்னு தெரிஞ்சுதானே வந்துட்டு உள்ள விட்டுருக்காங்க அப்படின்றாரு ரவி. அப்போ பிபி மேல வந்துட்டு பிக் பாஸ் மேல வந்துட்டு அவர் பழிய போட்டாரு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பிஆர்ன்னு தெரிஞ்சுதான் நீங்க என்ன உள்ள கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னுட்டுன்னு ஒரு இது ஓடுது. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அர்ச்சனா சப்போர்ட்ஸ் அருண்ன்றப்ப வந்துட்டா இவரு அர்ச்சனா வந்துட்டு பிஆர் அருணுக்கு, விஷ்ணு வந்துட்டு சௌந்தர்யாக்கு பிஆரா. என்னையா ரெவ்யூ பண்ற நீ எல்லாம்? இப்ப அவங்க பியான்ஸ், அது கேர்ள் ஃப்ரெண்டு, இது பாய் ஃப்ரெண்டு, இதுல என்னையா உனக்கு பிஆர் வந்துடும்? முதல் பிஆருக்கு அர்த்தம் தெரியுமா இல்லையான்றது கூட தெரியல. இவரெல்லாம் வந்துட்டு ஒரு ரெவ்யூவர்னுட்டுன்னு இவ்வளவு நாள் காலம் தள்ளி இருக்காருன்றதுதான் வந்துட்டு கேவலத்தின் உச்சம்னுட்டுன்னு சொல்றேன்.
இவர் என்ன சொல்றாரு, ரவீந்தர் நீ தப்பா விளையாடுற, நீ இன்ஃபுளுன்சிங் த கேம்னுட்டுன்னு கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் ஸ்டாப் பண்ணிருப்பேன்லன்னுட்டுன்னு கேக்குறாரு. இது ரொம்ப காமெடியா இருக்கு மிஸ்டர் ரவி. கூப்பிட்டு கேட்டதுக்கு தான் என்னமோ 5ஆம் கிளாஸ்க்குள்ள கண்ணக்கசக்கிட்டு ஒப்பாரி, ஏன்டா ஹோம்ஒர்க் எழுதலன்னுட்டுன்னு கேட்டாக்கா அழுதுட்டு இருக்கிற மாதிரி நீ ஒப்பாரி வச்சுட்டு வந்த. என்ன கேட்க முடியும் உங்ககிட்ட? அதை கிளீனா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறமும் நீ திரும்ப 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 அதையே தானே பண்ணிட்டு இருந்த. எத்தனை வாட்டி ஒரு பிக் பாஸும் வந்துட்டு ரவி மயக்க மாட்டுங்க, ரவி மயக்க மாட்டுங்கன்னுட்டுன்னு சொல்லியிருப்பாரு இந்த 24/7ல. நீ அந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. எனக்கு தெரியல இது எப்படி இவரு இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் அவரோட இதெல்லாம்? முத்துக்குமார் பத்தி, முத்துக்குமாரோட பிஆர் நான் தான் அப்படின்னு சொல்றது அது ஆக்சுவலா உண்மைதான். நம்ம வெளியில பாத்துட்டு இருக்கோம். அவர் வந்து கம்ப்ளீட்டா பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கோம். அது சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜென்சியும் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சிவகுமார் இஷ்யூல கூட யாரோ ட்ரிகர் பண்ணதுனாலதான் வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்சி சேர்ந்தவங்களே வந்து நேத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் முத்துக்குமாருக்கு வந்து அவருடைய கேம் அவர் ஆடுவார். அவருக்கு ஆட தெரிஞ்சதுனாலதான் 98 நாள் அவர் உள்ள இருந்திருக்காரு. இவ்வளவு நாள் உள்ள அவர் வந்து சஸ்டெயின் ஆனது காரணம் அவரால் கேம் ஆட முடியும் அப்படிங்கிறதுனாலதான். இவங்க பிஆர் பண்றதுனாலயோ இல்லை இவங்க வந்து முத்துக்குமாரனுக்கு ட்வீட் போடுறதுனாலயோ வந்து இல்லை. இவர் முத்துக்குமாரனுக்கு ட்வீட் போட்டால் அந்த ட்வீட்டை வந்து 1000 பேர் ரீட்வீட் பண்றாங்கன்னா அதுக்காக வந்து இவர் போடுறதுனாலதான் முத்துக்குமாரனுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அவர் அதைத்தான் சொல்றாரு, நான் போறேன் ட்வீட் போடுறேன் அது வைரலா போகுது, அதுதான் உன்னை வந்து இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருக்க வச்சிருக்குன்னு சொல்றாரு. அது ரொம்பவே தப்பு. முத்துக்குமாரனோட கேம் வந்து அதுக்கு அவருடைய கிரெடிட்ஸை வந்து இவர் ஸ்டீல் பண்றது ரொம்ப தப்பு. முத்துக்குமாரன் அவருடைய கேம் ஆடிட்டு இருக்காரு. அந்த கேமோடைய அவர் ஆடுற அந்த விதத்தை வந்து நீங்க கேள்வி கேட்கலாம், நீங்க அதை விமர்சிக்கலாம், ஓகே. ஆனா அதுக்கு நீங்க கிரெடிட் நீங்க எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே தப்பு. அது வந்து முத்துக்குமாரன் இவ்வளவு நாள் போட்ட எஃபர்ட்ஸை நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணு இல்லாம பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இதை கரெக்டான நேரத்தில் கொஸ்டின் பண்ணாருன்னு பார்க்குறேன். அண்ட் இந்த பிஆரை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிஆர் மட்டுமே வந்து ஒருத்தரை ஓட் பண்ணி அவங்க வந்து ஃபைனல்ஸ் கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற இதே இல்லை. பிஆரை தாண்டி மக்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் மக்கள் ஓட் பண்ணுவாங்க. அது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அங்கங்க சொல்லிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு சாட்டர்டே போன சாட்டர்டேவும் சொன்னாரு, அதுக்கப்புறம் சண்டே நேற்றும் சொல்லியிருக்காரு. ஸோ பிஆர் ஆக்டிவிட்டியை தாண்டி மக்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் ஓட் பண்ணுவாங்க. இவர் ட்வீட் போடுறதுனால ஓட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வர்ஷினி கேள்வி கேட்கறதுனாலாம் ஓட் பண்ண மாட்டாங்க. இவங்க சுனிதா வந்து கேள்வி கேட்கறதுனாலயோ சண்டை போடுறதுனாலயும் ஓட் பண்ண மாட்டாங்க. சுனிதாவுக்கு இன்னுமே புரியல அவங்க எதுக்காக வந்து வெளியில போனாங்கிற காரணம் புரியல. அதுதான் வந்து சுனிதா அதுதான் இல்ல. இப்போ இவர் பேசுறப்போ விஜய் சேதுபதி சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, ஒன்னு ஆடுனா ஈக்குவலா ஆடுன்னுட்டுன்னு விஜய் சேதுபதி சொல்ல வராருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பயங்கரமா அழுக, அந்த சோஃபா மேல உட்காந்து அழுது டிராமா எல்லாம் பண்ணி, நீங்க எல்லாம் யார முட்டாள் ஆக்குறீங்கன்னு கேக்குற. இப்போ நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ட்வீட் எல்லாம் போட்டு உங்களுக்கு எடுபடி வேலை செய்யறவர் ஒருத்தர் வந்துட்டு நான் ஏஞ்சல் அனுப்பி இருக்கோம், ஏஞ்சல் போய் பார்த்துக்குவாங்க, நாளைக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னுட்டு, ஃபேட்மேன் போறாரு நாளைக்கு தெரியும் அவர் எப்படி சொல்லிட்ட போறாருன்னுட்டு எல்லாம் வந்து ட்வீட் எல்லாம் நாங்கெல்லாம் பார்த்தோம். நாங்க இந்த கேம் எல்லாம் எங்க கிட்ட விளையாடாதீங்க, நீங்க ரெவ்யூவர் அப்படின்னுட்டு நீங்க எந்த வகையில சொல்லிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், நாங்க எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் பாக்குறோம், எல்லா சீசனையும் பாக்குறோம். சோ யூ டோன்ட் பிளே வித் அஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நானு முதல் 3 நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, முத்துக்குமாரனுக்கு ஈக்குவலா தீபக் கேம் ஆடிட்டு இருக்காரு, முத்துக்குமாரனுக்கு ஈக்குவலா நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, ஃபைனலிஸ்டா தீபக் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. தீபக் நேற்று எவிக்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கேம் பிளானாலதான் வந்து தீபக் வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அது அப்படியே தீபக்கோடைய கேமையும் அவர் போட்ட அந்த எஃபர்ட்ஸையும் ஸ்டீல் பண்றதோட கம்ப்ளீட்டா இவராலதான் எல்லாமே சேஞ்சஸ் ஆச்சுன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் நீங்களே வந்து கிரெடிட் ஸ்டீல் பண்ணணும்னு நினைச்சா அது ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்கவுங்க எஃபர்ட் போட்டுருக்காங்க. இருக்கணுமே அங்க ஒரு வாரத்துல ஏன் ஓடி போன அதுக்கு இல்ல அது மக்களுக்கு வந்து தீபக் அவர்கள் ஆடினது பிடிக்கலையா, என்ன ரீசன்னு தெரியல, எதனால வந்து அவரை ரிமூவ் பண்ணாங்க, வெளியில அனுப்புனாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்னை பொறுத்துதான் அது இருக்கு. பட் வந்து தீபக் வந்து எவிக்ட் ஆனதுக்கு நான் தான் ரீசன் இவர் சொல்றது. என்னை பொறுத்தவரை கம்ப்ளீட்டா பிக் பாஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி
மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத தாண்டி நான் நினைக்கிறது தான் மக்கள் நினைக்கிறாங்கன்னு இவர் சொல்ல விரும்புறாரு. இவர் என்னமோ மக்கள்கிட்ட தன்னை இன்ஃப்ளூயன்சர் மாதிரியும் இவர் சொல்றதுக்கு மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட் பண்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. அது ரொம்பவே தப்பு. அது வந்து மேபி பிக் பாஸ் டீம் அதை வந்து அவருக்கு புரிய வச்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு 5 நாள் அவங்க உள்ளதான் இருக்க போறாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான் இருக்க போறாங்க. அதனால அதை புரிய வச்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப சாச்சனாவ தீபக் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ஷா ஹேண்டில் பண்ணதுனால விஜய் சேதுபதி அவரை வெளியில அனுப்பினாரான்னு கூட ஒரு வகையில யோசிக்க தோணுது. பட் எனக்கு தெரியல எப்படின்னுட்டுன்னு. அன் ஆக்டர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆக்டர் தான். ஸோ இவரும் ஒரு ஆக்டரு, அவரும் ஒரு ஆக்டரு. ஸோ எது என்ன நடக்குதுன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இன்னொரு விஷயம் வந்துட்டு முத்து தீபக்கை பத்தி பேசும்போது நான் என்ன சொல்றேன், என்ன செதுக்குனாரு தீபக் அப்படின்னுட்டு நீ சொல்லு, யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ். ஏன்னா உன்னை பத்தி நீ பேசுற. அது என்ன அந்த 6 பேரையும் தீபக் செதுக்கினாருன்னுட்டுன்னு சொல்ற, அதான் உண்மைன்னு வேற அழுத்தி சொல்ற. அவ்வளவு சீனெல்லாம் தீபக் கிடையாது, ஓகேவா? அவர் செதுக்கணும்னு நினைச்சிருந்தாக்க தன்னை செதுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆகியிருக்கலாம். ஏன் செதுக்கல தன்னை? இப்ப உங்களை செதுக்கிறதுக்காக தான் வந்துட்டு அவர் பிக் பாஸ் உள்ள வந்தாரா? உன்னை செதுக்குனாருன்னு சொல்லு. ஒருவேளை வந்துட்டு நீ நிறைய நாலேஜ் அவர்கிட்ட இருந்து கெயின் பண்ணிருக்கலாம், அதனால வந்துட்டு உன்னை செதுக்குனாருன்னு சொல்லு. மத்த 6 பேர் முட்டாள் கிடையாது. எல்லா விஷாலுக்குன்னுட்டு தனி இது இருக்கு, சௌந்தர்யாக்கு தனி இது இருக்கு, ஜாக்லினுக்கு தனி இது இருக்கு, பவித்ரா இவ்வளவு நாள் பண்ணலனாலும் வந்துட்டு பவித்ராக்குன்னுட்டு தனி ஃபேன் பேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ எப்படி நீ வந்துட்டு நீ எல்லா இதுவும் வந்துட்டு நீ தூக்கி அவர் மேல போடுவ? தீபக் எங்களை செதுக்கினாருன்னுட்டு நீ பண்ணது ஆக்சுவலி ஓவர் ஆக்டிங். தீபக் எவிக்ட் ஆகி போறது அப்ப நீ பண்ணினதெல்லாம் வந்துட்டு ஓவர் ஆக்டிங், ரொம்ப ஓவர் ஆக்டிங். எனக்கு அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. எதுக்கு இந்த டிராமா முத்து போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருங்க? கமல்ஹாசன் ஒரு படத்துல அந்த சப்பானி ரோல் பண்ணுவார் பாரு, அதை எடுத்து இவர் பண்ணிருக்காரு. ஒரு ரோல் பிளே பண்றாரு இல்லையா, இப்ப கலைஞர் மாதிரி எல்லாம். சோ நேத்து அவர் பண்ண டிராமா வந்துட்டு கமல்ஹாசனோட அந்த சப்பானி கேரக்டர் எடுத்து பண்ணிருக்காரு. சரி, உனக்கு துக்கம் வந்துட்டு தொண்டை வரைக்கும் வந்துருச்சுப்பா. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த நண்டோட சென்ட் ஆஃப் படிக்கிறத யாருன்னா படிங்க, என்னால படிக்க முடியாதுன்னு சொல்லணும். அதையும் எடுத்து தேம்பி அதை படிக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? நீ பேசினாலே எங்களுக்கு கேட்கறதுக்கு முடியல முத்து. அப்படி இழுக்கிற ஒரு சின்ன விஷயத்த நீ இப்படி எலாஸ்டிக் மாதிரி இழுத்துட்டே போற. இதுல நாங்க எங்க இருந்து நீ இப்ப தேம்பி வர நீ பேசிட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு போறதா இருக்குது எங்களுக்கு. நீ எதுக்குப்பா படிக்கிற? நீ how was it ஹரிஷ்? அந்த தீபக்னு சொன்னது எப்படி இருந்தது? தீபக் எவிக்ட் ஆனது அது மக்களோட முடிவா இல்லை மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவான்னு தெரியல. அது ஏன்னா ஓட்டிங் பேட்டர்ன் வைஸ் அவர் வந்து டாப் 3ல இருந்தாரு, டாப் 4ல இருந்தாருன்னு தான் தகவல் வந்துட்டே இருந்துச்சு ஃப்ரம் த பிகினிங். ஸோ அதனால டாப் 4ல இருக்கிற ஒருத்தர் இல்லை டாப் 3ல இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி ஆல் ஆஃப் த சடன் வெளியில போவாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதனால அதுவே வந்து கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அண்ட் முத்துக்குமாரன் வந்து தீபக் தான் எல்லாரும் செதுக்குனாருன்னு சொல்றது வந்து அது ஆக்சுவலா இப்ப வந்து முத்துக்குமாரன் விஷயத்துல ரவீந்தர் சார் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதே தான் முத்துக்குமாரன் மத்தவங்க விஷயத்திலயும் பண்ணிட்டு இருக்காங்க நான் பாக்குறேன். முத்துக்குமாரன் போடுற எஃபர்ட்ஸ்க்கு ரவீந்தர் சார் எப்படி கிளைம் பண்றாரோ அதே மாதிரி மத்தவங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு வந்துட்டு தீபக் தான் காரணம்னு முத்துக்குமாரன் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப தப்பு. அது வந்து மத்தவங்க போடுற எஃபர்ட்டை கம்ப்ளீட்டா ஒண்ணும் இல்லாம காட்டும். அது முத்துக்குமாரன் ஏன் பண்றாரு அப்படின்னு புரியல. நீங்க வந்து ஒருத்தரை சொல்லிக்கோப்பா, பிரச்சனை கிடையாது. நீ உனக்கு சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாம வந்து என்னென்னமோ பேசுறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை குட்டுன்னு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரியலையா? அவர்கிட்ட குட்டு வாங்கினாக்கா அவர் இன்னைக்கெல்லாம் வந்துட்டு கமல்ஹாசனுக்கு ஈக்குவலா இருந்திருக்கணும்யா. நாங்க அந்த அளவுக்கெல்லாம் தீபக்க பாக்கல. அவருக்கு ஃபிளாப் ஆன அந்த 2 படங்கள் மட்டும்தான் எங்க மனசுல இருக்குது. அதனால இப்போ வந்துட்டு விஜய் டிவினால அவர் வாழ்ந்தாருன்றது அந்த சரித்திரம் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு சினிமா ஃபீல்டுக்கு போயிட்டு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அவர் ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. சீரியல் அந்த சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு வெள்ளித்திரைக்கு போனதுல வந்துட்டு அவர் ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆனதை நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு டவுன்ஃபால் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க அந்த தமிழும் சரஸ்வதியும்க்கு வந்தது. இதையெல்லாம் நாங்க கண்கூடா பாத்துட்டு இருப்போம் நாங்க. நீ எப்படி நீ அடுத்தவா எல்லா 6 பேரையும் அவர் செதுக்குனாருன்னு நீ எப்படி சொல்ற? நீ who gave you that rightsன்றதான் நான் கேட்கிறேன் நானு. இல்ல அது ரொம்பவே தப்பு. ஏன்னா அடுத்தவங்களுடைய எஃபர்ட்டை நீங்க ஒண்ணுலாம் பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க வந்து
அதுக்கு அவர் தான் காரணம்னு நீங்க கிரெடிட்ஸ் கொடுக்கறது அடுத்தவங்களுடைய எஃபர்ட்டை வந்து கம்ப்ளீட்டா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஸோ அதை முத்துக்குமாரனுக்கு ரவீந்தர் சார் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதை மற்றவங்களுக்கு பண்றீங்கிறப்போ முத்துக்குமாரனுக்கும் ரவீந்தர் சாருக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கு. ஏன்னா 2 பேருமே ஒரே விஷயத்த தான் பண்றாங்க, ஆனா வேற வேற ஆளுங்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால 2 பேருக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இதுல ரவி வந்துட்டு கேக்குறாரு, am I become a villain of the season அப்படின்னுட்டு கேட்டாரு. I am replying you Ravi, no, impossible. You're just a assistant to a joker outside who is doing PR to you. அவ்வளவுதான். நீ ஜோக்கர் கூட நான் சொல்லல, நானு ஜோக்கரோட அசிஸ்டன்ட்னு சொல்றேன். நீ அவ்வளவு எல்லாம் வில்லன் ரேஞ்சுக்கெல்லாம் நீ வந்துட்டு உன்னை தயவு செய்தெல்லாம் எடுத்துட்டு போகாத, இவ்வளவுதான் நீ. நான் ரவீந்தர் சாருக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அவர் வந்து அந்த மாடல் ஏஜென்சி வச்சிருக்கிறவரு பணம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு வந்து பிஆர் வேலை பார்க்கறாரு. ஓகே, உங்களுக்கு வந்து இவரால் மைண்ட் கேம் ஆட முடியும், ஒரு கேமே வந்து கம்ப்ளீட்டா மாற்ற முடியும் இவரால். அதுக்கான எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்கு, எல்லா திறமையும் இவர்கிட்ட இருக்கு. ஆனா அதை பண்ணாம அந்த மாடல் ஏஜென்சியில இருக்கிறவங்க சொல்றாங்கிறதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் வந்து இவர் வந்து ஒரு 1 வீக் மட்டுமே இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவர் போனதுல இருந்து இவரால கேம் ஆட முடியாதுன்னு நல்லா தெரியும். இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து நான் வந்து முத்துக்குமரனுக்காக இவருக்காக நான் வந்து இந்த டிராமா போட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிருச்சு நீங்க வந்து யாரோ ஒருத்தருக்காக நீங்க கேம் ஆட வந்திருக்கீங்கன்னு அங்கேயே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்காக நீங்க கேம் ஆட வரல அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து வெளியில போய் பிஆர் ஒர்க் பாக்குறீங்க, அந்த மாடல் ஏஜென்சியில் இருக்கிறவங்க சொல்லி பண்றாங்க, அதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா ஓகே. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இப்போவாவது நீங்க உங்களுடைய கேமை காட்டுறீங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். இப்பவும் நீங்க வந்து அதே பிஆர் வேலை, நீங்க பாக்குற அதே வேலையை தான் நீங்க பண்றீங்க அப்படின்னா கேவலம், அதை விட கேவலமா போதும். அது பாக்குறதுக்கு அழகா இல்லை. நீங்க நீங்க யாருன்னு காட்ட வேண்டிய இடத்துல நீங்க யாருன்னு உங்களை காட்டாம நீங்க இவருடைய கைப்புள்ள மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்கு, நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். முத்து வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்னும் 10 சீசன் வரட்டும், இன்னும் 10 பேர் கப்பு ஜெயிக்கட்டும், ஆனா பிக் பாஸ் மனசை யாராலுமே ஜெயிக்க முடியாது. தீபக் அவர் சொன்னார் இல்லையா, அந்த இதெல்லாம் வச்சு அதுக்கு சொல்றாரு. ஆனா முத்து உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, பிக் பாஸ் சௌந்தர்யாவை தனியா கூப்பிட்டு லவ் யூன்னு சொன்னாரு. அது மனசுல இடம் பிடிச்ச விஷயம். இது இன்னும் நாங்க சொல்றோம், இன்னும் 10 சீசன்ல ஓவியாக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சாண்டிக்கு சொன்னாரு, சாண்டி மாஸ்டர் உள்ள இருந்தப்போ சாண்டிக்கு சொன்னாரு, இப்போ சௌந்தர்யாக்கு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்து பிக் பாஸ் பாக்குறாரா இல்ல பாத்திருக்காரா முன்னான்னு தெரியல. 10 சீசன்ல இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலாம்னு சொல்றதெல்லாம் வந்து 8 சீசன் தான் ஆயிருக்கு, அது வேற விஷயம். நீங்க 10 சீசன் 10 சீசன் எல்லாம் கிடையாது, 8 சீசன் தான் ஆயிருக்கு. இதுதான் 8வது சீசன். ஆக்சுவலா 8வது சீசனு நீங்க வந்து பிக் பாஸ் அல்டிமேட் அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இதையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 சீசன் வருதா என்ன தெரியல. அது எப்படி நீங்க கணக்கில் எடுத்துக்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த டைம்லயும் உங்களுக்கு அல்டிமேட் டைம்லயும் உங்களுக்கு வந்து பிக் பாஸ் வந்து பல பேரை தன்னுடைய ஃபேவரட்ஸா தான் காட்டியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால முத்துக்குமரன் பிக் பாஸ் முழுசா பார்த்துருக்காரா, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரா, பிக் பாஸ்னா என்ன கேம்னு அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. ஏன்னா என்ன நடக்குது, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே அவருக்கு இன்னும் தெரியல. அப்படிதான் இருக்காரு, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே அவருக்கு இன்னும் தெரியல. இவர் வந்து பிஆர் ஒர்க் பார்க்கறாரு முத்துக்குமரனுக்காக அப்படின்னா இவருக்கு தெரியாம நடந்திருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஆனா எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாருன்னா அப்ப தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதே முத்துக்குமரனுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். தெரியாம என்ன சொல்றது. ஆனா முத்துக்குமரன்ட்ட தான் இவர் சொல்றாரு, சௌந்தர்யாவுக்கு வந்து விஷ்ணு பிஆர் ஒர்க் பாக்குறாரு, அருணுக்கு அர்ச்சனா பிஆர் ஒர்க் பாக்குறாங்க, உனக்கு நான் பாத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோன்னு முத்துக்கிட்ட தான் சொல்றாரு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவும் சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இவர் பிஆர் ஒர்க் பாக்குறது எனக்கு தெரியாது, தெரிஞ்சதுதான் நான் அப்பயே ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பேன் சொல்றது. அது ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. முத்துக்குமரன் பிக் பாஸ் முழுசா பார்த்திருந்தா அவருக்கு இது என்ன மாதிரி கேம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது கம்ப்ளீட்டா பார்க்காம சோசியல் மீடியால வர 1-2 சீன்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே உள்ள வந்துட்டாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. இன்னொரு ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது ஹரிஷ். வர்ஷினி ஏமா இவ்வளவு நடிக்கிற அப்படின்னுட்டுன்னு கேட்க தோணுது. இருந்தது 2 வாரம், இப்ப ஒரு 4 நாள்.
அருண் எவிக்ஷனுக்கு மேடம் அப்படி அழறாங்க ஹரிஷ். எனக்கு சத்தியமா புரியல. இப்போ உனக்கு நீ சிம்பத்தி ஓட் கேட்கறதுக்கு கூட அங்க சான்ஸ் கிடையாது, நீ அந்த அந்த இதுலயும் கூட கிடையாது. அப்புறம் என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக நீ அழுதுன்றது எனக்கு புரியல. இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அங்க வந்துட்டு சௌந்தர்யா அழுதுட்டு படுத்துட்டு இருக்கும் போது சிம்பத்தி ஓட்டுக்காக அழறாங்க, அது இதுன்னுட்டுனாலாம் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருந்த. இப்ப நீ அழறத நாங்க எப்படி எடுத்துக்கணும் நீ எதிர்பார்க்கறன்றது எங்களுக்கு தெரியல. இததான் வந்து இப்போ தர்ஷிகா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பத்தி பேசலாம் ஹரிஷ். தர்ஷிகா என்ட்ரி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல செம்மையா கேள்வி, ரவிய பயங்கரமா வச்சு வாங்கியிருக்காங்க, வச்சு செஞ்சிருக்காங்க. நான் அதுதான் கேக்குறேன். இது இந்த விஷயம் என்ன தெரியுமா, பிக் பாஸ் வீட்ல நடந்தாலும் சரி வெளியில நடந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு தே ஹாவ் டு ஓபன் அப். முதல் வந்துட்டு தர்ஷிகா, விஷால், அன்ஷிதா 3 பேர் பேச வேண்டிய விஷயத்த அவங்க 3 பேர் தவிர ஊரெல்லாம் பேசுறாங்க. ஏன் கேக்குற, இதுதான் நம்மளும் சொன்னோம். விஷால் இன்னும் யாருன்னா கேட்டாக்க say it is your personal. அருணும் அதான் சொன்னாரு, விஜய் சேதுபதியும் அதான் சொன்னாரு. அப்படி இருக்கும் போது why still they are pricking itன்றது எனக்கு தெரியல. இப்ப தர்ஷிகா வந்து கேக்குறாங்க, நீங்க கொடுத்த இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் நான் அப்படின்னுட்டு தர்ஷிகா கேக்குறாங்க. அந்த பேச்சு நீ பேச நான் பேச வந்துட்டு அவ்வளவு சூடாகுது. இவங்க சொல்றாங்க யூ டோன்ட் டாக் அபவுட் மை பர்சனல், இது சென்சிட்டிவ் இஷ்யூன்றாங்க தர்ஷிகா. அவ பொண்ணு, அவளுக்கு லைஃப் இருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உட்காந்துட்டு, நீ பண்ண மாதிரி வந்துட்டு இன்னொரு பொண்ணோட வீக்னஸ் என்னன்னு பார்த்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த வீக்னஸ் அடிச்சு நீ மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன சொல்றது, மகாலட்சுமி உனக்கு கிடைச்சது வேணா வரமா இருக்கலாம், அது வந்துட்டு அவங்களுக்கு வரமான்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீ ஒரு பொண்ணோட வீக்னஸ வச்சு நீ விளையாடி இருக்க, நீ வாழ்க்கை நடத்தல, நீ விளையாடின்னு இருக்கிற ஒரு பொண்ணோட வீக்னஸ்ல. அப்படி இருக்கும் போது நீ எப்படி இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம் கூட தெரியாத அளவுக்கா நீ வளர்ந்திருக்கன்னு கேக்குறேன் நானு. எப்படி பேசுற நீ அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா? இப்போ நம்மளும் பேசணும் ஹரிஷ். நம்ம என்ன பேசணும், அந்த ஊட்டி விடுறது அசிங்கமா இருக்கு, நம்மளுக்கு அது பிடிக்கல. இதெல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணலாமே, ஏன் இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம கேட்டோம். ஓகே, நீ அதுக்காக வந்து ஒரு என்ன சொல்றது, நீ பிஆர் இல்லன்ற, நீ இன்டர்வியூ கொடுக்கறது இல்லன்ற, ஸ்பேஸ்ல மட்டும் பேசலான்ற என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு பேசியிருக்க, நீ எதுக்கு பேசுற? பெண்களை பத்தி பேசுறதுக்கு நீ யாரியா? அவ பர்சனலை பத்தி பேசுறதுக்கு நீ யாரியா? everyone have their personals. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு அந்த லவ் க்ரஷ் எல்லாமே என்ன சொல்ற எல்லாமே இருக்கு அவங்களுக்கும். சோ நீ ஈச் அண்ட் எவ்ரிதிங் யூ கான்ட் கோ போக் யுவர் நோஸ். நான் இதுதான் கேக்குறேன். அன்ஷிதா மேட்டர்ல அன்ஷிதா லாஸ்டா என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டாங்க. எதுக்கு கேக்குறீங்கன்னு கேக்குறேன். காதுல சொல்றாங்கன்னா தட் இஸ் சீக்ரெட். வேணும்னாக்கா அவங்க மைக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாங்க எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுனால. எதுக்காக இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்கன்றது எனக்கு தெரியல. அன்ஷிதாக்கு ஒரு லைஃப் இருக்குது வெளியில, தர்ஷிகாக்கு ஒரு லைஃப் இருக்கு வெளியில, விஷாலுக்கு ஒரு லைஃப் இருக்கு வெளியில. என்ன பண்றீங்க நீங்க எல்லாம்? இது ஒரு ஷோ. இங்கதான் வந்துட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு மேல ஏறணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வெளியில அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. இது ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க யாரும்? இப்ப தர்ஷிகா கிளீனா ஷீ கொஸ்டின். அப்ப நீ என்னன்ற யூ காட் கொஸ்டின் மீ லைக் திஸ்ன்னு கத்துற. உன்னை கொஸ்டின் பண்ணாம நான் சொல்லிடுவேன். எதனா எனக்கு அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு ஆத்திரம் வருது. அந்த பொண்ணு அடிச்சிருந்தா அப்படி தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நானு. என்ன அவளோட சென்சிட்டிவான விஷயத்த நீ டச் பண்ணிருக்க. நீ ஒரு பொண்ணுக்கு என்னையா பண்ணுவாங்க பெண்கள் எனக்கு தெரியலையா. நீங்களாச்சும் வந்துட்டு எங்கன்னா பார்ல உட்காந்து குடிச்சிட்டு வந்துருவீங்கய்யா. பெண்கள் என்னையா பண்ணுவாங்க? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலிகள் இருந்திருக்கும் இதெல்லாம், இந்த இன்டர்வியூங்கோ இதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தாக்கா. இப்ப கூட அந்த பொண்ணு வந்து என்ன தெரியுமா சொல்றா, என்னாலதான் நான் கேமை லூஸ் பண்ணேன். அவையா பொண்ணு, நான் வெளியில போனதுக்கு நான் என்ன சொல்றது, நான் எவிக்ட் ஆனதுக்கு ரீசன் நான் தான், வேற யாரும் கிடையாது. அதுதான் கரெக்ட். விஷால்னாலாம் தர்ஷிகா போகல. இவங்க வந்துட்டு லவ்ன்றத வந்துட்டு ஒரு ட்ராக் கொண்டு வந்தாங்க, அடுத்தது அந்த ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வந்தாங்க, அவ்வளவுதானே தவிர இப்போ நீ வெளியில ஒரு இன்டர்வியூ கொடுத்த, நீ எதுக்கு இன்டர்வியூ பத்தி எல்லாம் பேசுற? இங்க உள்ள உட்காந்துட்டு வெளியில 1000 இன்டர்வியூ கொடுக்கட்டும், நீ எந்த இன்டர்வியூ பத்தி பேசுறன்றது தெரியும், அதோட கேள்விகள் என்னன்றது எங்களுக்கு தெரியும், அதுக்கான பதில் தர்ஷிகா என்ன கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீ
எப்படி நீ அடுத்தவங்களோட இதுவ பத்தியும் அதுவும் வெளியில நடக்கிற விஷயம் பேசாத 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 இன்னும் எத்தனை வாட்டி உனக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்வாரு, வார்ன் பண்ணுவாரு. நீ எதுக்கு அந்த இன்டர்வியூ பத்தி பேசுறேன்னு நான் கேக்குறேன். நானு அவங்களுக்கு அவ்வளவு வலி இருக்கும்யா. ஒண்ணு வந்துட்டு இது ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இது வந்துட்டு இல்லன்றப்ப அதோட வலியும் இருக்கும் அவங்களுக்கு. சம்திங் நம்ம எதுவும் வந்துட்டு உள்ள போய் டீப்பா எல்லாம் போய் அனலைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் வெட்டியா எல்லாம் உட்காந்துட்டு இல்ல, இன்னொரு லைஃப்ல என்ன நடக்குதுன்னுட்டுன்னு பாக்குறதுக்கெல்லாம் யாரும் வெட்டியா இல்ல. இல்ல இப்ப இன் கேஸ் வந்துட்டு தர்ஷிகாக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, நான் கூட போயிட்டு நம்ம எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்க போறது இல்ல. அவங்க உழைப்புல அவங்க வந்து சாப்பிட போறாங்க. இதுல எதுக்கு அடுத்த வீட்லயே அந்த என்ன சொல்றது, இந்த புரளி பேசுற மாதிரி பக்கத்து வீட்லயே காதை வச்சுட்டு இருந்தாக்கா என்ன அர்த்தம்னு கேக்குறேன் நானு. உனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை செய்ய போய். இப்ப நீ என்ன கேக்குற தர்ஷிகா கிட்ட, நீ என்ன இன்டர்வியூல நீ பேசுனதுனாலதான் இது வந்துட்டு இவ்வளவு பெருசா ஆச்சு அப்படின்ற. இன்டர்வியூல ஒண்ணும் அப்படி நடக்கல. இன்டர்வியூல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்துட்டு ஒரு சிறந்த நடிகனா யார பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு தர்ஷிகா வந்துட்டு விஷால்னு சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு? எஸ், he is a very best actor தான். நாங்க பாக்யலட்சுமி சீரியல் எல்லாம் பார்த்திருக்கோம். விஷால்ல நல்ல ஆக்டர் தான். பாக்யலட்சுமிக்கும் அந்த எழிலுக்கும் இருந்த பாண்டிங் நாங்க பார்த்தோம். அவ்வளவு அழகா இருந்தது அம்மா பையன். என்ன பிரச்சனையா உனக்கு? அந்த பெண்களையே போட்டு அடி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்க உனக்கு என்னதாயா பிரச்சனை பெண்கள் கிட்ட? தெரியல, இவருக்கும் ஏதாச்சும் வந்துட்டு தேவைப்படுதா, இல்ல அந்த ஒரு அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப் எதனா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா? அதனால வந்துட்டு பெண்களை, இப்போ மகாலட்சுமிய கூட வந்துட்டு நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலன்னு அவர் எந்த இடத்துலயுமே சொல்லல. அவர் சொன்னது அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு, அந்த வீக்னஸை நான் புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுதான் சொல்றாரு. சோ பெண்களை நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஏதேதோ பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எதுக்கு பெண்கள் பெண்கள்னு வந்துட்டு இருக்கீங்கன்றதான் நான் கேள்வி கேட்கிறேன் நானு. So on the first promo, really it was nice, appreciated. தர்ஷிகா வெரி குட் அப்படின்றது சொல்லுவேன். இன்னொரு விஷயமும் வந்துட்டு தர்ஷிகா வந்து சாச்சனா கிட்ட கேட்டாங்க, சௌந்தர்யா பத்தி ஏன் அப்படி தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் பேசல, வர்ஷினி பேசினாங்க, பக்கத்துல நின்ன. சாச்சனா பேசினதானே, அதுக்கப்புறம் தான் சுனிதாக்கா அப்படின்னுட்டு ஓடுன. நீயும் பேசின. மக்களே இதெல்லாம் சிம்பத்தி ஓட்டா மாத்திடாதீங்கன்னு யார் சொன்னது? சோ பேசினதன்ன அந்த வாக் பண்ண. சோ தர்ஷிகா இஸ் ஆஸ்கிங் த क्वेश्चन, இல்ல நான் பக்கத்துல சும்மா நின்னேன், இல்ல நான் பக்கத்துல சும்மா நின்னேன். ஓகே ஃபைன், விஷால ஏன் அப்படி பிராண்ட் பண்ணன்னுட்டு டக்குன்னு போட்டு அடிச்சாங்க. இப்ப என்ன பண்ற, நீ எக்ஸ்போஸ் ஆயிட்ட. இப்போ சாச்சனாக்கு எப்பவுமே அது ஒரு ஆயுதம், அது இந்த குதிச்சு குதிச்சு அழறது. போயிட்டு விஷால கட்டி பிடிச்சி, அண்ணா நான் தப்பான பொண்ணு இல்லைன்னா, நான் தப்பான பொண்ணு இல்லைன்னான்னுட்டு குதிச்சு குதிச்சு. விஷால் வந்துட்டு உன்னை கண்டுக்காம போயிருக்கலாம். நீ அவன் பிளே பாய்ன்னு சொன்ன பாரு, அந்த முதிரையை கோடான கோடி மக்கள் பாக்குற ஒரு ஷோல ஒரு அப்கமிங் ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு ஆக்டரை நீ வந்துட்டு ஒரு பிளே பாய்ன்னு சொல்றப்ப அவனோட கெரியர் எவ்வளவு ஸ்பாயில் ஆகும்னு யோசிச்சியா? உன்ன மாதிரி வந்துட்டு யாரும் கிடையாது. கீழ்த்தரமானவங்க எல்லாம் நீயும் ரவியும் தான் கீழ்த்தரமா இருக்கீங்க, கூட வர்ஷினி. நான் என்ன சொல்றேன், ஒருத்தரோட எதிர்காலத்தை ஏன் கெடுக்குறீங்கன்றதுதான் நான் கேட்கிறேன். நானு நம்மனால ஒருத்தருக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க, உபத்திரவம் செய்யாதீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்தவங்க. சோ எங்களுக்கு இருக்கிற அந்த அவங்க ஃபீல் பண்ற அந்த பெயின் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னன்னுட்டு. why you people are doing this-ன்ற. இப்போ என்ன பண்ற, குதிக்கிற அழுவுற. ஆனா நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுண்ணா, அப்படி சொல்லியிருக்க கூடாதுண்ணா. அதுக்கப்புறம் வந்து முத்து கிட்ட அதுக்கப்புறம் ஒரு டிராமா அழுக. இப்போ நீ சௌந்தர்யா பார்த்து என்ன சொன்ன, நீங்க அழுதா கூட எனக்கு சிரிப்பா வருது. இப்ப சௌந்தர்யா வந்து நீ அழுதா எனக்கு சிரிப்பா வருதுன்னு சௌந்தர்யா சொன்னா என்ன பண்ணுவ நீ? இல்ல அந்த கூட இருக்கிறவங்க எல்லாரும் கூட சும்மா இருப்பாங்களா? ஆனா அன்னைக்கு எல்லாருமே சும்மா இருந்தாங்கல்ல. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இந்த 14 வீக்ஸ் வந்துட்டு இந்த 6 பேர் சஸ்டெயின் ஆயிருக்காங்கன்னா, இன்க்ளூடிங் முத்து கூட சொல்றேன் நான், சஸ்டெயின் ஆயிருக்காங்கன்னா ஒரு போன் இல்ல, டிவி கிடையாது, என்டர்டைன்மெண்ட் கிடையாது, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது, சோசியல் மீடியா கிடையாது. இப்ப சுத்தி சுத்தி இவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும், சுத்தி சுத்தி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். மென்டலா எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? அது ஒரு ஜெயில போட்டு வச்ச மாதிரி தான் அது. இப்ப ஜெயில போயிட்டு நிறைய பேர் புக்ஸ் எழுதுறாங்கல்ல, அந்த மாதிரி ஜெயில போட்டு வச்ச மாதிரி தான் இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இவங்க இவ்வளவு நாள் அனுபவிச்சிருக்காங்க. ஈஸியா வந்து கெஸ்ட் வந்து ஒரு நாள்ல வந்துட்டு எல்லாரையும் மாக் பண்ணிட்டு பிராண்ட் பண்ணிட்டு போறது என்ன இதுன்றது தெரியல. சுனிதா உட்காந்துட்டு சௌந்தர்யாவை மிரட்டுற,
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்னுட்டு நான் கேக்குறேன். நானு என்ன பண்ணிடுவேன் அந்த பொண்ணை, நான் என்ன பேப்பர்ல போட்டுருவேன். நான் போட்டுதான் வந்தேன்னா உன் பேப்பரை யாரும் மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. இப்ப நான் திருப்பி அதான் கேக்குறேன். அப்ப நீ ஆன்லைன் ரம்மிக்கு நீ விளம்பரம் கொடுத்திருக்கியா, அது நாங்க பேப்பர்ல போடட்டுமா? இப்ப சுனிதா பேசுனது கூட நீ பார்த்தேன்னா என்னத்துக்காக அப்படியெல்லாம் பேச இது பண்ணி நீங்க பேசுவீங்கன்றது எனக்கு தெரியல. நான் என்ன கேக்குறேன், நீ எது பண்ணலன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட 14 வாரம் ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் வந்துட்டு அவாய்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேல இருந்து நடுவுல எல்லாம் கிடையாது, ஆரம்ப நாட்கள்ல இருந்து முதல் நாள்ல இருந்து கடைசி இப்ப வரைக்குமே வந்துட்டு இவங்க பண்றது, உள்ள இருக்கிறவங்க பண்றது, அப்புறம் வெளியில போறது, அப்புறம் வெளியில இருந்து வந்து மாக் பண்றது, இத்தனையும் தாங்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட மென்டல் அந்த ஸ்ட்ரென்த், அதுக்கு போதும் இந்த டைட்டில்ன்ற. நான் உனக்கெல்லாம் என்ன இருக்குன்னு நீ பேசிட்டு இருக்க சுமிதா, எனக்கு தெரியல. இல்ல பிஆர் நீ விஜய் டிவில ஒர்க் பண்றியா, அந்த விஜய் டிவில இருக்கிறவங்களை ஓட்டு போட சொல்லி இருந்தாலே உனக்கு ஓட்டு வந்திருக்குமே. அப்போ உன்னோட லட்சணம் விஜய் டிவிலே என்ன லட்சணத்துல இருக்குன்னுட்டு பாத்தியா? ஓவர் ஆட்டிடியூட். அதுக்கப்புறம் என்ன பண்ற, ஒரு லெவல் ஆஃப் டைம் உன்னால பேச முடியல. நான் வந்துட்டு கஷ்டப்பட்ட ஃபேமிலி, என்ன ஒரு விக்டிம் கார்டு எடுக்கிறாங்க எல்லாரும் தெரியுமா? நான் கஷ்டப்பட்ட ஃபேமிலி, நீயே ஆழ ஆரம்பிச்ச. நீதான் பேசுனது, சௌந்தர்யா ரிப்ளை பண்ண மாட்டான்னு நினைச்சு பேசிட்ட. சௌந்தர்யா ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் பேசறதுக்கு முடியல. சௌந்தர்யா என்ன பண்ணிடுவேன், எனக்கு புரியல என்னதுன்னுட்டுன்னு கொஞ்சம் இதுவா பேச வச்சுட்டு கேட்ட உடனே இந்த அம்மாக்கு பதில் வரல. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? அப்ப நீ அழறது வந்துட்டு ஃபேக்கா, ஆக்டிங்கா? அது சௌந்தர்யா அழுதாக்கா அது ஆக்டிங்ப்பா. அப்ப நீ அழறது என்னன்னு கேக்குறேன் நான். நீ அழற, சாச்சனை அழறா, வர்ஷினி அழறா, நீங்க எல்லாம் அழறதுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன் நான். எப்படி இருந்தது ஹரிஷ் அந்த ப்ரோமோ எல்லாம்? தர்ஷிகா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள். அவங்க வந்து இவங்க சொன்ன அந்த மாடல் ஏஜென்சி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, தர்ஷிகாவுக்கும் விஜய் விஷாலுக்கும் சண்டை வரும், அது இன்னும் ஹாட் டாபிக்கா போக போகுது அப்படின்னு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று அப்படிதான் அவங்க ட்வீட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் நடந்தது என்னமோ வேறையா இருக்கு. அங்க நடக்கிறது என்னன்னா, அவங்க தர்ஷிகா வந்த வேகத்திலேயே வந்து எல்லார்கிட்டையும் நல்லா பாசிட்டிவா பேசினதா இருக்கட்டும், விஷால் கிட்ட இன்னும் ரொம்ப பாசிட்டிவா பேசினாங்க. நான் வந்து உன்னை எங்கேயுமே கிவ் அப் பண்ண மாட்டேன், நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து யாரும் பேசக்கூடாது, ஏன்னா அது நம்மளோட பர்சனல், நம்ம அதை பேசிக்கலாம், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஆனா இதை வந்து மற்றவங்க பேசுறது சரியா வராது அப்படிங்கறதெல்லாம் விஷாலுக்கு சொன்னது எல்லாமே பாசிட்டிவ் நோட்ல தான் எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது என்னை பொறுத்தவரை ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா பர்சனல் இஷ்யூஸை வந்து பப்ளிக்கா நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் மேட்டர்னா அது உங்களுக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டா அது ஓகே. அதை வந்து மற்றவங்க பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ரவீந்தர் சார் கிட்ட ரொம்பவே சண்டை போட்டாங்க. நீங்க என்ன பேசியிருக்கீங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் இவ்வளவு நாள். வந்த மூணு நாள்ல நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. நைட் டைம்லலாம் கூப்பிட்டு விஷாலை வந்து கேன்வாஸ் பண்றீங்க நீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்டர்வியூல பேசியிருக்கீங்க, நீங்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னேன். நான் இன்டர்வியூல பேசினேன் தான் இல்லைன்னு சொல்லல, நான் என்ன கண்டென்ட்ல பேசினேன்னு தெரியுமா உங்களுக்கு, என்ன கண்டென்ட்ல பேசியிருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் விஷால்கிட்ட சொன்னாங்க, எங்கேயுமே நான் உன்னை கிவ் அப் பண்ண மாட்டேன், என்னால உன்னுடைய கேம் இன்னைக்கு டவுன் ஆகாது அப்படிங்கறத ரொம்ப ஓப்பன் அப்பா பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரவீந்தர் சார் சொல்றாரு, இதை பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு பர்சனலா இங்க வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. பட் என்ன மேட்டர்னா, அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸை வேற யாரும் கமெண்ட் பண்ணல. இப்போ விஷால் கிட்ட எல்லாரும் பேசும்போது அருணும் பேசினாரு. அருண் கிட்ட வந்து விஷால் சொன்னது இது என்னோட பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே அருண் அந்த மேட்டரை முடிச்சிட்டாரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் பேச ட்ரை பண்ணா, அப்பா அது என்னோட பர்சனல் இஷ்யூ, நீங்க நம்ம எல்லாம் பேசிக்க வேணாம், நான் வெளியில போய் பாத்துக்கிறேன்னு விஷால் சொன்ன உடனே அங்கேயும் அவர் சிவகுமார் எதுவும் பேசிக்கல. ஏன்னா சிவகுமாருக்கு இது கேள்வி கேட்க வேண்டியதுக்கு இருந்திருக்குங்கிறாரு. நான் கேள்வி கேட்டிருக்கேன், ஆனா பர்சனல்ங்கிறதுனால நான் அதுக்கு மேல நான் அதுல தலையிட விரும்பல, ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய இஷ்யூஸ், அது அவங்க தான் பேசி முடிவு பண்ணிக்கணுங்கிறப்போ நம்ம அதுல தலையிடக்கூடாதுன்னு நான் விலகிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஜென்டில்மேனா ரொம்ப ஒரு கண்ணியமா சொல்றாரு சிவகுமார். அதே மாதிரி நீங்க விலகி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்வியே வந்திருக்காது. பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, விஷாலை கூப்பிட்டு நைட்லாம் கூப்பிட்டு பேசி, தர்ஷிகா உன்னை பத்தி இப்படி பேசுறாங்க, தர்ஷிகா உன்னை பத்தி அப்படி பேசியிருக்காங்க வெளியில,
அந்த பொண்ணு உன்னோட கேமை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுச்சு. நீ அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு வந்து ஓட்டையே வராம உட்காந்துட்டு இருக்க. இப்படிலாம் பேசி 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 கடைசியில அந்த விஷால என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ பெட்டி எடுத்துட்டு போயிடுங்கிற ரேஞ்சுக்கு கேன்வாஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே தப்பு. அது பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ அதைத்தான் வந்து தர்ஷிதா கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல அப்படின்னா பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லணும். ஹூ ஆர் யூ டு கொஸ்டின் மீன்னு மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்கக்கூடாது. நீ அதாவது நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நீங்க யார் அவங்களுடைய பர்சனல் பத்தி பேசுறதுக்கு? அவங்களுடைய பர்சனல். நீங்க இதைத்தான் வந்து வனிதா விஷயத்தையும் பண்ணீங்க. இல்ல நீங்க இதைத்தான் வனிதா விஷயத்திலையும் பண்ணீங்க. வனிதா அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, இல்ல பிரிஞ்சு வாழ்றாங்க, சேர்ந்து வாழ்றாங்க. அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். ஒருத்தர் வந்து இத்தனை கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு சட்டம் கிடையாது. ஒருத்தர் இத்தனை இவ்வளவுதான் நம்ம வந்து வாழணும், இத்தனை நாள் தான் வாழணும்னு சட்டம் கிடையாது. எந்த இதுவுமே கிடையாது. பிடிச்சா வாழுங்க, பிடிக்கலன்னா நீங்க பிரிஞ்சு போங்கன்னு சட்டம் சொல்லுது. டிவோர்ஸ் ஆயிட்டு பண்ணிருக்கிறது அப்படின்றதுதான் மேட்டரு. டிவோர்ஸ் ஆகாம பண்ணது அதுதான் வந்துட்டு ஒரு பிரச்சனையா எழுந்தது. அதெல்லாம் வந்துட்டு குவெஸ்டின் பண்றதுக்கு ரவி யாருன்றது தான் நான் கேக்குறேன். லீகல் வைஸா அதுக்கு சட்ட ரீதியா எனக்கு தெரிஞ்சு மூவ் பண்ணியிருந்தா அது சட்ட ரீதியா பதில் கிடைச்சிருக்கும் தான் நான் சொல்றேன். பட் அதை உட்கார்ந்து கட்ட பஞ்சாயத்து ரேஞ்சுக்கு நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதுதான் தப்பு. நீ அதை பண்ணதுனாலதான் வந்து அது வனிதா உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறுச்சாங்க. வனிதா தான் உங்களுடைய நேம இப்ப பெரிய அளவில் வெளியில கொண்டு வந்தாங்க. நீங்க பெரிய அளவு இல்ல. நீங்க வனிதா அவங்களை பத்தி பேசுனீங்க. அதே வனிதாக்கு இல்ல ஹரேஷ், அதே வனிதாக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க நான் கமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யார் உயர்ந்திருக்காங்க? இப்ப இன்னொரு பைல்வான் ரங்கநாதன் வந்து ஷகிலா மேடம் பத்தி பேசுறாரு. அவர் வந்து ஷகிலா மேடம் பத்தி பேசுறாரு, அவங்களுடைய ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசுறாரு. பைல்வான் ரங்கநாதன் சாருடைய ஃபேமிலிக்குள்ள ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு லவ் மேரேஜ் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஓடுச்சு. அப்போ ஷகிலா மேடம் கேக்குறாங்க, என்னோட ஃபேமிலி பத்தி கேக்குறீங்களே, உங்களுடைய ஃபேமிலியில இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, அதை பத்தி என்னைக்காவது நீங்க யோசிச்சு உண்டான்னு கேட்டதுக்கு என்னோட ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசாதீங்க, வந்திருக்கிறது உங்களை பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிறாருங்க. ஸோ அதே வேலையை தான் இவரும் பண்றாரு. ரவி சாரும் அதே தான் பண்றாரு. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு இவருக்கு வந்து யோசிக்கிறதுக்கு ஐடியா இல்லை. ஆனா அடுத்தவங்களுடைய இஷ்யூஸ்னா அதுல முதல்ல போய் பேசுறாரு. இப்ப கூட ஆனந்தி உள்ள வந்திருக்காங்கன்னா ஆனந்தி வெளியில என்ன வெளியில ஒரு மாதிரி பேசுறாங்க, உள்ள ஒரு மாதிரி பேசுறாங்க. அது அவங்களுடைய இயல்புங்க. நீங்க வந்து ஒருத்தர் வந்து வெளியில என்ன வேணாலும் பேசலாங்க, உள்ள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச முடியலன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசக்கூடிய ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல இப்போதைக்கு சௌந்தர்யா மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுற அளவுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏன் அவங்க வெளியில ஒரு மாதிரி பேசுறாங்க, உள்ள ஒரு மாதிரி பேசுறாங்க? எல்லாரையும் நீங்க நம்பி நீங்க வந்து மோசம் போயிருக்கீங்கன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல. கண்டிப்பா அதுதான் நடந்திருக்கு. இல்ல அந்த வே ஸ்டார்டட் அந்த இதுவை எப்படி பண்ணினாருன்னா, ஆனந்தி வந்து சௌந்தர்யாட்ட பேசினாங்களா அப்படின்னா பேசினாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். ஆனந்தி சௌந்தர்யாவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி எல்லாம் பண்ணாங்களா? பண்ணாங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்றாரு. ஏன்னா வந்துட்டு அவங்க பின்னாடி வந்துட்டு அவங்கள பத்தி தப்பா நெகட்டிவா பேசினாங்க, இங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்க. அப்ப வர்ஷினி வந்துட்டு அங்க உட்காந்துட்டு இல்ல அவங்க அது வேற அர்த்தத்துல சொன்னாங்க, நீங்க வெளியில வாங்க அதை பத்தி நான் சொல்றேன்னுட்டு. எனக்கு தெரியல நீங்க எதுக்கு நீங்க வெளியில இருக்குது. அவங்கவுங்க வெளியில வந்தாக்க எல்லாத்தையும் பார்க்க போறாங்க, அந்த இன்டர்வியூஸ்ங்க எல்லாமே என்ன அர்த்தத்துல சொன்னாங்கன்றத புரிஞ்சுக்க போறாங்க. நீங்க வந்து எந்த நாலேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல்லே அவ்வளவு தானான்றத வந்துட்டு நீங்களா வந்துட்டு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து வளருங்கன்றத சொல்றேன். சாச்சனாவுக்கு வந்து தர்ஷிகா கொடுத்திருக்கிற அந்த அட்வைஸ் அது பேசணும். ஏன்னா அந்த அட்வைஸ்ங்கிறது யாராவது ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்களா? அப்படி அட்வைஸ் இருந்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பா அது அந்த இனிஷியேட்டிவை தர்ஷிகா எடுத்திருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே சாச்சனா ஏதாவது பேசுறாங்கன்னா சாச்சனாவை அமைதிப்படுத்தி சாச்சனா அதுக்கு மேல பேச விடாம பண்றதே ட்ரை பண்றாங்களே தவிர சாச்சனா பண்ண தப்புன்னு யாரும் எங்கேயும் சொன்னதில்லை. முத்துக்குமரன் இவ்வளவு சொல்றாரு, எனக்கு வந்து சாச்சனா தங்கச்சி மாறிங்கிறாரு. அவ்வளவு சொல்ற முத்துக்குமரன் சாச்சனா பேசுறது தப்புன்னு எங்கேயுமே சொல்றது கிடையாது, இது வரைக்கும் சொன்னது கிடையாது. சாச்சனா பேசக்கூடாதுன்னு தான் சொல்றதே தவிர சாச்சனா நீ பேசுறது தப்பு அப்படின்னு சொல்றது கிடையாது. ஸோ அந்த இடத்துல நீ பண்றது தப்பு, நீ பண்றது வந்து தெரியாம பண்ணிட்டு இருக்கியா தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கியான்னு தெரியல, உன்னுடைய வார்த்தைகள் தவறா போயிட்டு இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அது வந்து தர்ஷிகா நீங்க எடுத்திருக்காங்க. நீங்க அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும் தர்ஷிகா. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு நான் பாக்குறேன். ஏன்னா
21 அவங்க சொல்ற மாதிரி தர்ஷிகா குழந்தை ஒண்ணும் கிடையாது. 21 வயசு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மெச்சூர்டா பேச வேண்டிய இடத்துல தான் இருக்கு. பட் எங்க எதை பேசணும், எப்படி பேசணும்னு எதுவுமே தெரியாம அந்த பொண்ணு பேசுறது, அதுதான் பெரிய இஷ்யூ ஆகுது. ஒண்ணும் இல்ல, சௌந்தர்யா வந்து அழுறாங்க, வர்ஷினி வந்து சிம்பத்தி ஓட் கிரியேட் பண்ண பாக்குறாங்கன்னு சொன்னப்போ, இது பக்கத்துல நின்று ஆமா சிம்பத்தி ஓட் கிரியேட் பண்றாங்க, ஓட் பண்ணிடாதீங்க, சிம்பத்திக்கு ஓட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிச்சு. கன்வெர்ட் பண்ணிடாதீங்க. தர்ஷிகா பேசும்போது, தர்ஷிகா அதை பத்தி கேட்கும்போது நான் தலையை தான் ஆட்டினேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் தர்ஷிகா சொன்னாங்க, லூசா நீ, அவங்க வர்ஷினி சொல்றாங்க நீ தலையாட்டுறா, இப்ப எல்லாத்துக்கும் நீ தலையத்தான் ஆட்டுவியா, உனக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லையா, என்ன பேசணும்னு ஐடியா இல்லையா, எது எப்படி போற்றியாலும் தெரியாத உனக்குன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் இல்ல நான் அப்படி எதுவும் அப்படி நான் எதுவும் நினைச்சுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், விஷால நீ ஏன் இப்படி போர்ட்ரே பண்ண, உனக்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து உன்னை இப்படி வந்து சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அப்படி சொல்லலை, அப்படி எதுவும் நான் போர்ட்ரே பண்ணல, உன்னை நீ எப்படி பிளே பாய்ன்னு சொல்லலாம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் சாட்சனா அழ ஆரம்பிச்சது. என்ன கேட்டா, சாட்சனா அழுகிறத விட நான் பண்ணது தப்பு, இனிமே நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா பெட்டர். பட் அங்க அழ வேண்டிய அவசியம்ங்கிறது சாட்சனாக்கு இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீ பண்ணிருக்க, நீங்க வந்து தப்பு பண்ணிட்ட, நீ வந்து உனக்கு புரியல, என்ன எங்க எதை பேசணும்னு புரியல, ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உன்னை பக்கத்துல வந்து ஒரு டீம் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கு, நீ இதை பேசு நீ இதை பேசுன்னு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதுக்கேற்ற அப்படிதான் நீ பேசிட்டு இருக்க. அப்படிங்கிறப்போ நான் இவங்க சொல்லி நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இனிமே நான் அந்த தப்பை சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஓகே. பட் என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கும் தெரியல, நீ என்ன பேசியிருக்க, அது எப்படி போற்றியா ஆகுங்கிறது உனக்கும் புரியல, நான் வெளியில பாக்குறது இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு அழுகிறது அது சரியா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது அந்த பொண்ணு அழும்போது சொல்லுது, நான் வந்து சோத்து மூட்டாங்கிறாங்க, என்ன நான் ஒன்னும் அவ்வளவுலாம் சாப்பிட மாட்டேன், அவ்வளவுலாம் இது பண்ண மாட்டேன் அப்படிங்குது. இல்ல அந்த பொண்ணா கேமரால காட்டும் போதெல்லாம் 1 hour ஷோன்னா 45 minutes காட்டுறாங்கன்னா 45 minutes அந்த பொண்ணு சாப்பிடாதான் காட்டிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு தான் இருக்குது, ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடுது. அந்த பொண்ணு கேள்வி கேட்கணும்னா அந்த பொண்ணு முதல்ல பிக் பாஸ் டீம் மேனேஜ்மெண்ட் தான் கேள்வி கேட்கணும், எதுக்கு வந்து நான் சாப்பிட்றப்ப மட்டும் என்ன ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னு பிக் பாஸ் டீம் தான் கேள்வி கேட்கணும் அந்த பொண்ணு. அதை விட்டுட்டு மத்தவங்களை கேள்வி கேட்டு அந்த பொண்ணுக்கு இவங்க யூஸ் இல்லைன்னு தான் பாக்குறேன். அண்ட் 21 வயசு ஆயிடுச்சு, நீ ஒரு மெச்சூரிட்டியா நீ பேசணும், எங்க எதை பேசணும்னு தெரிஞ்சுட்டு பேசணும். அது இல்லாம நீ இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருந்தானா வெளியில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நேற்று ஒரு ட்வீட் வேற அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து போட்டிருந்தாங்க, நெகட்டிவா பிஆர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, நெகட்டிவா வந்து நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வேற போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு என்ன பேசுதோ அதான் வந்து இப்ப நம்ம சொல்றோம், அதுதான் போட முடியும், அந்த பொண்ணு சொல்லாத நம்ம எதுவும் சொல்றது கிடையாது. இல்ல ஹரேஷ், இப்ப நீ கூட வந்துட்டு என்ன சொல்ற, அந்த பொண்ணு தெரியாம பேசுதான்னு சொல்ற, கண்டிப்பா கிடையாது, அது தெரிஞ்சேதான் பேசுது, அது வந்துட்டு அது ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டா அது அதுக்கேத்த மாதிரி பேசுது. இப்ப இந்த அழறது கூட வந்துட்டு நோட்ஸ் எடுத்த மாதிரி தெரியல எனக்கு, வந்து சாட்சனா நோட்ஸ் எடுத்த மாதிரி தெரியல, சாட்சனா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பக்கத்துல உட்காந்துட்டு, நீ இதை பண்ணணும் நீ இதை பேசணும்னு, நீ இதை பண்ணணும் நீ இதை பேசணும்னு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க சாட்சனாவை. சாட்சனா அதுக்கு ஏற்றபடி அப்படியே நடந்துட்டு இருக்கிறது, கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கு சாட்சனா. நீ அப்படி நினைக்காத, சகுனி வேலை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு, எனக்கு தெரியல உன் பாயிண்ட் ஆஃப் இதுவா வந்துட்டு நான் தப்பு சொல்லல, பட் என்னோட வியூல வந்துட்டு அது ரொம்ப இந்த கூனிக்கிழவின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது, அந்த வேலை தான் அது பண்ணிட்டு இருக்கு, எதையுமே அது தெரியாம எல்லாம் பண்ணல. லைக் இது என்ன பண்ணது அப்படின்னாக்கா, இப்ப அந்த குதிச்சு அழுததெல்லாம் எதுக்கு தெரியுமா, இப்ப இது பார்த்துச்சு இந்த வீக்கெண்ட் விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணாருன்றத பார்த்துச்சு. அதுக்கப்புறம் சுனிதா கிட்டயும் வந்துட்டு சாட்சனா சொன்னது எல்லாம் சரி கிடையாது, நான் சொன்னது வேற அப்படின்றதையும் வந்துட்டு அது இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுல வந்து நான் என்ன கேக்குறேன், விஜய் சேதுபதி வந்துட்டு ரவீந்தரை சொல்றப்போ மேனிபுலேட் பண்ணாங்க, அந்த மண்டை கழுவுனாங்கன்னு ரவீந்தரை சொன்னப்ப ரவீந்தரை கேள்வி கேட்ட மனுஷன் சாட்சனான் கூட தான் ஜாக்லின் சொன்னாங்க, ஏன் கேட்கல, கேட்டிருக்கணும் இல்ல. இதத்தான் நான் விஜய் சேதுபதியை நான் திட்டுறது, நான் விஜய் சேதுபதி திட்டத்துக்கான ரீசன் இது ஒண்ணுதான். இப்ப எனக்கு தீபக் போனது வந்துட்டு இந்த சாட்சனாவை தீபக் திட்டினதுனால மட்டும்தான் இருக்கும்ன்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன் நானு. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணது, இப்ப அழறது கூட எதுக்குனாக்கா, இந்த வீக் விஜய் சேதுபதி இந்த பொண்ணை புகழ்ந்து பேசணும். அன்னைக்கு சௌந்தர்யாவை பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு கன்வென்ஷன் ரூம்ல பேசின மாதிரி வந்துட்டு தன்னை கூப்பிட்டு பேசணும். இந்த டிராமா தான் அது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம இதை பத்தி பேசணும். நம்ம ஜெஃப்ரி சத்யா என்ட்ரி செம்ம சரீஷ், அவ்வளவு அழகா இருந்தது. த வே அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஆக்டிங்
ஸ்கிரிப்ட் பண்ணி ஆக்ட் பண்ற மாதிரி இருந்தது. வந்துட்டு பட்டன் போடு அப்படின்னு சொல்றது, இவர் பட்டன் எல்லாம் கழட்டி விடுறது, அர்ணவுக்கு செம்ம இது கொடுத்தது. இதுல எல்லாம் சௌந்தர்யா பவித்ரா எல்லாம் எந்திரிச்சு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவு அழகா இருந்தது அவங்க என்ஜாய் பண்ணதெல்லாம். ஜெஃப்ரி த வே ஹி ஸ்போக், சத்யா த வே ஹி ஸ்போக். இவரு சொல்றாரு ரவீந்தர், நாங்க உங்களை விட நல்லா காமெடி பண்ணுவோம்னாக்கா 4 நாள் என்னையா பண்ணிட்டு இருந்த? பொம்பளைங்க மாதிரி உட்காந்து புரளி பேசிட்டு இருந்த நீ. 4 நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இப்ப சத்யா சொன்னதுக்கு நாங்க ஃபன் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நாங்க உங்களை விட நல்லா ஃபன் பண்ணுவோம்னாக்கா நீ 4 நாள் பண்ண வேண்டியது தானே. நீ என்ன பண்ணிட்டு இருந்த இந்த 4 நாள்? நீ எதுக்கு வந்த நெட்டுன்னு இப்ப நீ சொல்றீங்க. இப்ப சுனிதா எல்லாம் சொன்ன பேப்பர் போட்டு வந்திருக்கா அது இது நெட்டுன்னு. நீ அது என்ன வர்ஷினியும் ரவீந்தரும் எதுக்கு உள்ள வந்திருக்காங்க நெட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ நோ, இது என்ன சொல்றது, இதுல மறைமுகமா எதுவும் பேச வேண்டியதெல்லாம் இல்ல. வாட் எல்ஸ் ஹரிஷ்? எனக்கு தெரிஞ்சு சத்யா ஜெஃப்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. ஏன்னா அவங்க உள்ள வந்து அப்படியே அர்ணவுக்கு பதிலடி கொடுத்தாங்க. அது அவ்வளவு அழகா இருந்தது. அண்ட் ரவீந்தரின் கேள்வி கேட்டாங்க அவங்க, நீங்க பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு, நீங்க பேசுறது முதல்ல தெரிஞ்சுட்டு பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பேசினாங்க. ரவீந்தர் இப்பயாவது ஒரு புரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வெளியில பாக்குறது வந்து நீங்க உங்க கூட இருக்கிறவங்க சொல்றத கேட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியில எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. ஓ, இவர் சொல்றாரு, சத்யா சொல்றாரு, நான் வந்து ஊர் பக்கம் போனேன், பேனர் வச்சிருக்காங்க உனக்கு, அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவர் சத்யா வந்துட்டு கலாய்க்கிறார் அந்த இடத்துல, உனக்கு பேனர் எல்லாம் வச்சிருக்காங்கன்னுட்டுன்னு. ஆனா முத்து பிஆருக்கு இது கூட வந்துட்டு மண்டையில ஏறலன்றதுதான் பெரிய விஷயம். சத்யா வந்துட்டு இப்படி புகழ்ந்துட்டாருன்னு போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அடப்பாவீங்களா அப்படின்னுட்டு நான் பார்த்தேன். நான் அவரு ஆக்சுவலி கலாய்ச்சது, நீ பேனர் எல்லாம் போட்டு பிஆர் வச்சிருக்கடா அங்கன்றத வந்துட்டு கலாய்ச்சி சொன்னது. இது அவங்களுக்கு புரியல, சரி அவ்வளவுதான் அப்படின்றது. இன்னொன்னு ஜெஃப்ரி சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்க சைஸுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம், வயசுக்கு மரியாதை கொடுப்போம். அப்ப ரவீந்தர் பேஸ் எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்ப நீ மத்தவங்கள சொல்லலாம், இன்னொருத்தரும் சொல்லக்கூடாதுனாக்கா எப்படி அது? அவர் வந்து அவ்வளவு கேவலமான விமர்சனங்களை ஜெஃப்ரி மேலேயும் வச்சிருக்காரு, மத்த எல்லார் மேலேயும் அந்த விமர்சனங்கள் முன்னச்சிட்டு இருக்காரு. அதை பிரேக் பண்ணக்கூடிய இடத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சத்யாவும் ஜெஃப்ரியும் அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன் நான். ஏன்னா அவங்க வச்ச ஒவ்வொரு விமர்சனமும் அப்படிதான் இருந்தது. ராணவுக்கு அவருக்கு அவங்க அர்ணவுக்கு வந்து அவங்க பதிலடி கொடுக்குற மாதிரி இல்லாது, இவருக்கு ரவீந்திர அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா அர்ணவ் வந்து அவங்க பெரிய அளவுல பெரிய இதா எடுத்துக்கலாம், த்ரெட்டா எடுத்துக்கலாம். அவங்க அர்ணவ் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு வந்து அதை மறந்துடுவாருன்ற இதுலதான் போயிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அர்ணவ் அவங்க பெரிய த்ரெட்டா பார்க்கலாம். பட் வந்து ரவீந்திர அவரை வந்து ஒரு பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க. ஏன்னா நீ அவர் வந்து இவ்வளவு பெரிய ஆளா ஒரு 40-45 வயசுக்கு மேலே இருக்கும், அவருக்கு மெச்சூரிட்டியா ரொம்ப பெரிய மனுஷனா அந்த வீட்டுல இருக்காரு அவரு. அப்போ அவர் அந்த வீட்டை எப்படி வந்து கொண்டு போகணும்னு அவருக்கு தான் தெரியணும். ஆனா அவரே அந்த சின்ன பிள்ளைத்தனமா கேம் ஆடிட்டு இருக்கிறதா வந்து பாக்குறதுக்கு நல்லா பிள்ளைத்தனமா இல்ல, ரொம்ப கேவலமா. இதுல இவர் கேக்குறாரு, நான் வில்லனா அப்படின்னுட்டு. நீ ஜோக்கருக்கு அசிஸ்டன்ட் யான்ற நான், அவ்வளவுதான். அவரை பத்தி கமெண்ட் வைக்கணும்னாக்கா நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ லெட்ஸ் சி ஹரிஷ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னுட்டுன்னு பார்த்துட்டு அன்ஷிதா அவருக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அன்ஷிதா அது இதெல்லாம் பார்த்தேன் நான். அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் அந்த முடிய கீழே போட்டு இது பண்றதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த அன்ஷி பண்ண அந்த கியூட்னஸ் அப்படியே சௌந்தர்யா எப்படி பண்ணுவாங்களோ 1 2 3 சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா பண்ணதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. சோ இப்ப இந்த வீக்கு கொஞ்சம் அழகா இருக்கும் வீடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பெண்கள் 2 பேர் வந்திருக்காங்க. இப்போதான் வந்துட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கணும், பெண்கள் வீட்டில் இருந்தாதான் அந்த வீட்டுக்கே அழகுன்னு. ரவீந்திர மாதிரி ஆளுங்க எல்லாம் சேர்த்தாக்கா வீடே வந்துட்டு 2 இல்ல 4 போயிடும் அது வீடு. சோ பாத்துக்கங்க, பெண்களோட வீக்னஸை வச்சு அவர் விளையாடிட்டு இருக்காரு, அவர் லைஃப்லயும் சரி இங்கேயும் சரி. சோ அவரோட ரிவ்யூ எல்லாம் வந்துட்டு தயவு செய்து பார்க்காதீங்கன்னே சொல்வேன் நானு. சோ லெட்ஸ் சி டுமாரோ ஹரிஷ், நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.